ஹாய் ஹலோ வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா நாகப்பன் தாத்தா அண்ட் தென் ரமணி அக்கா அவங்களோட தோட்டத்துக்கு தான் நாம் வந்து வந்திருக்கோம். பாருங்க சாமந்தி பூ தோட்டம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஸோ இங்கே வந்ததுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் அப்கோர்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரியே தான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறதுக்காக தான். ஸோ இந்த ஸ்டோரி வந்து என்னோட நண்பன் உயிர் நண்பன் நித்யானந்தம். ஸோ அவனுக்காக வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். அவன் தான் வந்து ரொம்ப விரும்பி கேட்டான் ஸோ இந்த கதையை. ஓகே, ஸோ என்ன போயிடலாமா கதைக்குள்ள வாங்க. கல்வியில் பெரியவன் கம்பன், கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பார்கள். ஸோ அதை நிரூபிச்ச ஒரு தருணத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு மன்னர் என்ன பண்ணாரு, கவிதை போட்டி ஒன்று அமைச்சரை கூப்பிட்டு கவிதை போட்டி ஒன்று ஏற்பாடு செய்யணும். இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், முதல் பரிசு வந்து 1000 பொற்காசுகள் ஊர் ஃபுல்லாக அறிவிச்சுடுன்னு அமைச்சர்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அமைச்சரை என்ன பண்ணாங்க, ஊர் ஃபுல்லாக போஸ்டர் அடிச்சு ஒட்டியாச்சு. அந்த ஊர்ல இதை பார்த்த ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க, இந்த பரிசு தொகையை நாம் எப்படியாவது ஜெயிச்சு ஆகணும் அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க கணவரை கூப்பிட்டு விஷயத்த சொல்லி சாப்பாடு கட்டி கொடுத்து, எனக்கு தெரியாது, ஒரு கவிதை இன்னைக்கு ஃபுல்லாக டைம் எடுத்துக்கோங்க, எழுதி எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அதெல்லாம் என்னால் முடியாதுடி, அதெல்லாம் எனக்கு வராதுடின்னு அவங்க சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த பிடிங்க, கவிதையோடு வந்தால் தான் அடுத்த நாள் வீட்டில் உங்களுக்கு இடம், இல்லைன்னா இடம் கிடையாது அப்படின்னு வெளியே துரத்தி விட்டுறாங்க. ஆனால் என்னடா இது சத்திய சோதனை அப்படின்னு அவரும் வந்து கிளம்பிடுறாரு. ஸோ கிளம்பி போயிட்டே இருக்காங்க. காகம் எல்லாம் கூட்டம் கூட்டமா வந்து கத்திட்டே இருக்கு. இதை பார்த்து அவர் என்ன பண்றாரு, தன்னோட முதல் வரியா காயிரையே அப்படின்னு எழுதிட்டாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே வாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. வாக் பண்ணிட்டு போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுத்து போறாங்க. குயில்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வந்து கூவிக்கிட்டே இருந்துச்சு. அதை பார்த்து அவரு கூயிரையே அப்படின்னு தன்னோட 2வது வரிய பதிச்சுட்டாரு. அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் வாக் பண்ணிட்டு போயிட்டே யோசிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. ஒன்றும் வரல, போயிட்டே இருக்காரு. பாக்குறாரு குழந்தைங்கள்லாம் மண்ணில் உட்காந்துச்சு தண்ணி ஊற்றி அந்த மண்ணை பிசைஞ்சு சாதம் மாதிரி ஒருத்தரோடு ஒருத்தர் ஊட்டி ஊட்டி விளையாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சின்ன வயசுல நாங்களாம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். 90s கிட்ஸோட அதெல்லாம் போச்சு. எஸ் ஐம் ஆல்சோ 90s கிட்ஸ். 90s கிட்ஸோட இது எல்லாமே வந்து போயிடுச்சு. சரி பரவாயில்ல. ஸோ அதை பார்த்து அவர் வந்து என்ன பண்றாரு, தன்னோட 3வது வரியா மண்ணுண்ணி அப்பனே அப்படின்னு 3வது வரியை எழுதிட்டாரு. அப்படியே போயிட்டு யோசிச்சு போயிட்டே இருக்காரு. ஒன்றும் வரல. ஒரு விநாயகர் கோவில் பார்க்கறாரு, களைப்பாடிச்சு. உட்கார்றாரு. அவங்க கொடுத்துற அந்த அந்த சாதத்தை சாப்பிட்டாச்சு. யோசிக்கிறாரு, ஒன்றும் வரல. அப்படி திரும்பி பார்க்குறாரு. ஸோ அந்த விநாயகர் கோவிலில் பெருச்சாலிலாம் ஓடிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. என் அப்பன் பெருச்சாலி அப்படின்னு தன்னோட 4வது வரி எழுதிட்டு ஏஞ்சி அப்படி போறாரு. அதுக்கப்புறம் எதுவும் வரவே இல்லை. பொழுதும் சாஞ்சிருச்சு. வீட்டுக்கு வந்து அவங்க மனைவி அந்த கொடுக்குறாங்க. மனைவி வாங்கி பாக்குறாங்க. ஓகே எங்க சூப்பரா இருக்குதுங்க, ஆனா வந்து வரிகள் ரொம்ப குறைவா இருக்காங்க, இன்னும் ஒரு 1-2 வரியை சேர்த்து போடுங்க, அடிப்போடி இதே எழுதுறதுக்கு எனக்கு நாக்கெல்லாம் தள்ளிடுச்சு, இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு அவன் சொல்ல, ஆனா என்னங்க போட்டு விடுங்க கண்ணா பின்னா தென்னா மண்ணான்னு அப்படின்னு அவங்க சொல்ல, கண்ணா பின்னா தென்னா மண்ணா அப்படின்னு அடுத்த வரியை வந்து போட்டாச்சு. அவ்வளவுதான். எல்லாம் வந்து அரசவை கூடியாச்சு. எல்லாரும் வந்து அந்த பரிசு தெரிவிக்கிற நாள் வந்துருச்சு. எல்லாரும் அவங்களோட கவிதையை வந்து சொல்லி அதுக்கான விளக்கத்தை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மால் வராரு, கவிதையை படிக்கிறாரு. விளக்கம் கொடுக்க முடியுமா? எப்படி முடியும்? கண்டிப்பா முடியாது. ஸோ விளக்கம் வந்து கொடுக்க முடியல. மன்னருக்கு கோவம் வந்துருச்சு. என்ன விளக்கம் இல்லாமல் ஒரு கவிதையா? அப்போ ஒரு பொழுதுபோக்குக்காக இதை வந்து எழுதுனியா நீ? வந்து எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன விளையாட்டா பூச்சா உனக்கு? எடுங்கள் வாளை, அவன் தலையை வெட்டி சாயுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவனோட தலையை வெட்ட போறாங்க. எஸ் அதேதான் ஹீரோ என்ட்ரி. யாரு? நம்மால் வராரு, கம்பர். ஸோ என்ட்ரி கொடுத்துட்டு வராரு. ஐயோ மன்னா நிறுத்துங்க, எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பாத்தீங்க, உங்களை பத்தி எவ்வளவு பெருமையா வந்து எழுதிட்டு வந்திருக்காரு. ஆமா மன்னா, அவரு அவங்க மனைவி என்கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் வந்து கேட்டேன். இந்த கவிதை சொல்லி விளக்கத்தை சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அவர் ரொம்ப அச்சப்பட்டாரு. ஸோ இந்த கவிதையை வந்து நான் மன்னரை, காகம், குயில், பெருச்சாலி இதற்குள்ளாம் ஒப்பிட்டு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இது அங்கே போயிட்டு சொல்ல எனக்கு தைரியம் கிடையாதுன்னு பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். கவிதை எப்படி சொல்லி முடிச்சிட்டாரோ, ஆனால் அதுக்கான விளக்கத்தை சொல்றதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை. மன்னா நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா நான் ஒன்னா இதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் அப்படின்னு அவரை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாரு கம்பர். பாருங்க என்ன அருமையா கொடுத்திருக்காரு விளக்கத்தை. முதல் வரி கா இறையே. கா என்றால் காப்பவன், இறையே என்றால் இறைவன். ஸோ இந்த உலகில் உள்ள மனிதர்களை எல்லாம் காப்பவன் இறைவன். ஸோ இந்த ஊரில் இருக்க எல்லா மக்களையும் காப்பவன் இறைவனை போன்ற என் மன்னன் அப்படின்னு தன்னோட முதல் வரியை பதிச்சிருக்காரு. 2வது வரி கூ இறையே. கூ என்றால் அழிப்பவன், இறையே என்றால் இறைவன்.
ஸோ இந்த உலகத்துல அநியாயங்களை அக்கிரமங்களை பண்றவங்களெல்லாம் அழிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் இறைவன் தான். ஸோ இந்த ஊர்ல அநியாயம் பண்றவங்க எல்லாம் அழிக்கிற வலிமை யாருக்கு இருக்கு? உங்களுக்கு தான் இருக்கு, என் மன்னருக்கு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தன்னோட 2வது வரியை வந்து பதிச்சிருக்காரு. ஆஹா ஆஹா ஆஹா, என்ன அற்புதம், ஒரே குஷி இருக்கு, மன்னருக்கு ஒரே சந்தோஷம், சூப்பர், என்ன ஒரு அருமையான கவிதையா இருக்கு, சொல்லுங்க சொல்லுங்க மேல சொல்லுங்க அப்படின்னு சொல்ல 3வது வரி, மண்ணுண்ணி அப்பனே, மண்ணை உண்டவன் பெருமாள் எம்பெருமாள் 7 மலையான், 7 மலைகளுக்கும் அதிபதியான். சோ அந்த பெருமாளோடு உங்களை ஒப்பிட்டு உயர்த்தி வந்து 3வது வரியை எழுதியிருக்காரு. இவருக்கு ஒரே சந்தோஷம், யாருக்கு? மன்னருக்கு ஒரே மகிழ்ச்சி. சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும், அது என்ன அந்த 4வது வரி, பெருச்சாளி, என்ன பெருச்சாலின்னு சொல்றானா அப்படின்னு கோவம் வந்துச்சு. உடனே பாருங்க நம்ம கம்பர் எப்படி அதை சமாளிக்கிறாரு அப்படின்னு. மன்னா, இந்த கவிதையின் அழகே அந்த 4வது அந்த 4வது வரியில் தான் மன்னா இருக்கிறது. என் அப்பன் பெருச்சாளி. பெருச்சாளி யார்? கடவுளின் தொண்டன், கடவுளுக்கு தொண்டு செய்பவன். அதுபோல இல்லை என்று வருபவர்களுக்கு தொண்டராக இறங்கி அவர்களுக்கு உதவி செய்பவனே என் மன்னன் அப்படின்னு உங்களை எவ்வளவு பெருமையா உயர்த்தி சொல்லியிருக்கான் அப்படின்னு 4வது வரியை முடிக்க 5வது வரியா, கண்ணா பின்னா தென்னா மன்னா. கண்ணானா கர்ணன், கர்ணனுக்கு இன்னொரு பெயர் வந்து கண்ணா. சோ இல்லை என்று வருபவர்களுக்கு எஸ், அது எவ்வளவு பெரிய என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ கேட்போருக்கு, இல்லை என்று வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்ல மாட்டார். இல்லைன்னா வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இல்லை அப்படின்னு வெறும் கையோட அனுப்ப மாட்டார். யாரு? கர்ணன், நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ கர்ணனுக்கு பின்னால் வந்து யாருமே வந்து கிடையாது. கர்ணனுக்கு பின்னால் தென்னவன், என்னோட தென்னவன் ஆகிய மன்னன் மட்டும்தான் அப்படின்னு உங்களை அவ்வளோ பெருமையா இந்த கவிதையில கூறியிருக்காரு அப்படின்னு கம்பர் சொல்ல, அதை பார்த்து ஒரே மகிழ்ச்சி கடல்ல மன்னர் மூழ்க முதல் பரிசு இவருக்கு அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. கண்டிப்பா இந்த கதையில இருந்து தெரிஞ்சிருக்கும் என்ன, ஏன் நம்ம கம்பனை கல்வியில் பெரியவன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு கண்டிப்பா இந்த கதையில இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.